தேங்காய் பால் வச்சு எனக்கு குலோப்ஜான் பண்ண போறோம். ரொம்ப ஒரு சின்ன டம்ளர்ல 100 கிராம் உளுந்து, ஒரு 2 ஸ்பூனு புழுங்கல் அரிசி போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதை நல்லா நைஸா அரைச்சிக்கணும். 2 கா தேங்காய் திருட்டு வந்திருக்கோம். இதை வந்து அப்படியே பால் புழிஞ்சுக்குவோம். வெறுமனே பால் புழியாம லேசா வெதுன்னு வெந்நீர் வச்சு புழிஞ்சுக்கிட்டு காமிக்கும். மாவு வந்து நல்லா பட்டு போல நல்லா கிள்ளி போடுற மாதிரி அரைச்சிட்டேன். தேங்காய் பாலையும் புழிஞ்சாச்சு. கொஞ்சமா உப்பு போட்டு கரைச்சிக்குவோம். ஏலக்காய் மட்டும் போட்டு ஒரு 50 கிராம் நான் போட்டு கரைச்சிக்கிறேன். கொஞ்சம் போல அப்படியே தண்ணியை தொட்டுக்கிட்டு அப்படியே நம்ம கிள்ளி போட வேண்டியதான். சின்னதா போடணும், ரொம்ப சூடு வர வேண்டாம். ஓரளவு அளவுக்கு நம்ம வெந்ததும் இந்த அளவுக்கு பிரவுன் கலர் வந்தா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு பாத்திரத்துல இதை நம்ம சர்வ் பண்ணணும்னா இதுக்கு எத்தனை பீஸ் போடணுமோ சின்ன சின்ன கப்புல போட்டு தேங்காய் பாலை ஊற்றி அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிட வேண்டியதுதான். ரெடி பண்ணுன தேங்காய் பாலை இதுல புல் பண்ணிட வேண்டியதுதான். இதை அப்படியே ஊற வேண்டியதுதான். அவ்வளவுதான். பால் அப்படியே நல்லா இழுத்துக்கிட்டு சூப்பரா இருக்கும்.